ஐபிஎல்ல இருக்கிற 3 டீம் ஃபேன் பேஸை பத்தி பேச போறேன். இந்த 3 டீமுக்கு தான் ஆகக்கூடிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஒன்று மும்பை, சென்னை, பெங்களூர். இதை தவிர இன்னொன்று இருக்குது, பஞ்சாப் கிங்ஸ். அது என்னச்சுன்னா, இனி பிரீத்தி சிந்தாட டான்ஸுக்கு சாமானுக்கு பிரீத்தி சிந்தா வெறியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதால அதுக்கு கொஞ்சம் ரசிகர்கள் கூட. அந்த காலத்துல நாமளும் அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பிரீத்தி சிந்தா ரசிகராக இருந்ததா நாமளும். இனி காலம் பெய்த்துதே, அப்போ நம்ம இனி டீமை மாற்றிக்கி அது செகண்டாக அதுக்கு நாம் சப்போர்ட் பண்ணுறோம். மெயினாக ஆர்சிபிக்கு நாம் சப்போர்ட் பண்ணிக்கி இருக்கோம். ஓகே, இப்போ இதில் மும்பையை பார்த்தா, மும்பை ஒரு கடும் ஸ்ட்ராங்கான டீம். எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஐபிஎல்ல அந்த டீம் அதுக்குன்ற ஒரு இடம் இருக்குது. 5 தரம் கப் அடிச்சிருக்காங்க. அதில் இருக்கிற பிளேயர் மாதிரிலாம் பயங்கரமான ஒரு பிளேயர் மாதிரி. அப்போ இந்த டீமுக்கு ஃபேன் பேஸ் இருக்கிறதுல நியாயம், நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான் சென்னையும் அப்படித்தான். ஐபிஎல்ல ஒரு முக்கியமான டீம், 5 தரம் கப் அடிச்சிருக்குது. ஒவ்வொரு வருஷமும் அவங்க டீம் செட்டப் ஆகக்குள்ள மேக்சிமம் டீமாக தான் இருக்குது. மும்பை, சென்னை எல்லாம் ஒரு தரமான டீம். அவங்களுக்கு இந்த ஃபேன் பேஸ் இருக்கிறது, ஓகே, நியாயம். ஆனால் அந்த ஆர்சிபி என்ன செஞ்சிருக்குது? ஐபிஎல்ல என்ன செஞ்ச 18-19 வருஷம் ஐபிஎல்ல எதுவுமே செய்யல ஆர்சிபி. ஆனாலும் ஆர்சிபிக்கு இந்த மும்பை, சென்னைக்கு ஈக்குவலான ஃபேன் பேஸ் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இவர் தான் காரணம். அதுக்கு இவருக்காக மட்டும்தான் அந்த ஃபேன் பேஸ் ஆர்சிபி. உண்மையா இவர் இருக்க வேண்டிய இடம் டெல்லி. ஆனா டெல்லி இல்லாம பெங்களூர்ல இருக்கிறதால அந்த ஃபேன் பேஸ் பெங்களூருக்கு இருக்கு. நமக்கு வந்த காலத்துல கோலி என்று சொன்னா பிடிக்காது. ஏன்னா ஆரம்ப காலத்துல கோலி கட்டும் ஆக்ரோஷம். ஒரு விக்கெட் போனா அவருக்கு முன்னுக்கு போய் நின்று கட்டுமையா கத்தி ஆக்ரோஷத்தை காட்டுரு. அதே ஸ்ரீலங்கா பிளேயருக்கு முன்னுக்கு நின்று கத்தினா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த அளவு சூடாகும் நமக்கு. அப்ப அந்த டைம்ல இவர் ஆக்ரோஷங்கள் நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்தது. அதுல எனக்கும் பிடிக்கிறது. ஆனா அதே காலப்போக்குல அது ஆக்ரோஷம் என்று சொல்றது அவரை பலம். அதான் அதை தொடர்ச்சியாக பார்க்கக்குள்ள அது களத்துல மட்டும்தான் அவர் அந்த ஆக்ரோஷத்தை காணலாம். அது உண்மையா அவரை விளையாட்டால அந்த ஆக்ரோஷத்துக்கு ஏற்பா இருந்தவர்களையும் அவரை ஃபேனாக மாத்தினார். அப்படி நிறைய பேரை தன்னை விளையாட்டால அவரை ரசிகராக மாத்திருந்தார். இனி வரும் காலங்களில் ஆர்சிபி இன்னும் நிறைய வெற்றிகள் பெறணும்னு சொல்லி அதனால தான் நிறைய ரசிகர்கள் விரும்பியிருந்தாங்க. போன வருஷம் கூட ஆர்சிபி வின் பண்ணணும், விராட் கோலி என்ற மனிதனுக்காக